உடச்சி வச்ச முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பெரிய பேனில் கடுகு, உளுந்து, 10 சின்ன வெங்காயம் அரைச்சது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வேகமாக வதங்கும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிரேவி நல்லா கொதித்த உடனே நம்ம முட்டையை நல்லா உடைச்சிட்டு கார்னர்லேயே ஊற்றிக்கலாம். இப்போது அடுப்பை நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா கொதித்த உடனே இப்போ முட்டையை திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடுமே முட்டை நல்லா வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.